இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, பிற்பகலில் கனமழை தொடங்கும் என பிரபல வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். சென்னை, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பிற்பகலில் கனமழை தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிற்பகலில் மழை தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கும் முக்கியமான விஷயம் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பிற்பகலில் இன்று கனமழை தொடங்கும். கூடுதல் விவரங்களை தரலாம் சிவா. மோகன்ராஜ், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் என்பது தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தற்போது கணித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமான ஒரு மழையை கொடுக்கும் என்பதையும் அவர் கணித்திருக்கிறார். குறிப்பாக டெல்டா தொடங்கி வட தமிழகம், உள் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடிய பகுதிகள் என்பது வடக்கு இலங்கை, அதே போன்று மன்னார் வளைகுடா, தெற்கு தமிழ்நாடு, கேரளா ஆகிய இந்த பகுதிகளிலேயே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது பயணிக்கக்கூடிய நிலையில இது மேற்கு மாவட்டங்கள், அதே போன்று கேரளா, தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் கணித்திருக்கிறார். குறிப்பாக KTCC என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல இன்று பிற்பகலுக்கு மேல், அதாவது இன்று மாலை கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை கணித்திருக்கிறார். எனவே இந்த 4 மாவட்டங்கள்ல இன்று மாலை தொடங்கக்கூடிய இந்த கனமழை என்பது நாளை இரவு வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய இந்த மாவட்டங்களிலும் ஏற்கனவே விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல பெஞ்சால் புயலுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மாவட்டங்கள்ல கனமழை என்பது நாளை வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் அவர் கணித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர், அதே போன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய இந்த மாவட்டங்கள்ல இன்று நாளை என தொடர்ந்து மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் அவர் கணித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த நாள் முதல் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில அங்கு விவசாயிகளுடைய நிலை என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சோகம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 2 நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மழையை சந்திக்க கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உள் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கோவை, நீலகிரி, அதே போன்ற சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இந்த மேற்கு தமிழ்நாடுக்குள்ள வரக்கூடிய நிலையில இந்த மேற்கு தமிழ்நாட்டிற்குள் அமைந்திருக்கக்கூடிய கொடைக்கானல், குன்னூர் ஆகிய மலைவாச ஸ்தலங்களுக்கு யாரும் சுற்றுலா பயணிகள் செல்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்த 3 நாட்கள் இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிக கனமழை என்பது தமிழகத்தினுடைய வட உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய இந்த மாவட்டங்களிலும், அதே போன்று பெங்களூர்லையும் மிகப்பெரிய ஒரு அளவிலான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனையும் அவர் கணித்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த வானிலை முன்னறிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வட உள் தமிழ்நாடு, அதே போன்று மேற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கணித்திருக்கக்கூடிய தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தென் தமிழ்நாட்டிலும் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மதுரை, தேனி, தென்காசி, அதே போன்று விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த
தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருக்கக்கூடிய நிலையில தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் சாந்த் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கணிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போதெல்லாம் மழை இருக்கும், எந்தெந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை தான் அவர் வழங்கியிருக்கின்றார். மோகன்ராஜ், இந்த நேரத்திற்கான மிக மிக முக்கிய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் சிவா. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று மதியம் கனமழை தொடரும், டெல்டா மாவட்டங்களில் நாளை வரை கனமழை இருக்கும் என்ற ஒரு முக்கிய தகவலை தந்ததற்கு நன்றி சிவா.